எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்கள் அப்படிங்க நான் சூப்பராக இருக்கேன். நம்ம இந்த பெல்ஜியம் சீரீஸை கண்டினியூ பண்ணுறோம். சரியா, பெல்ஜியமில் இதுவரை பார்த்துட்டீங்க, ப்ரூஜ்லாம் அழைச்சிட்டு போனோம். இந்த டைம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சிட்டி என்னென்னா ப்ரசல்ஸ். நீங்கள் பெல்ஜியம் போனால் ப்ரசல்ஸ் போகாமல் வர மாட்டீங்க. ஸோ ப்ரசல்ஸ்னால என்ன மைண்டுக்கு வரதுன்னா மெயின்லி திருப்பி பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸு, வாஃபிள்ஸு, ஒரு பழைய ஷாப் இருக்குது. அங்கே போய் வாஃபிள் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தாண்டி அங்கே மேனுக்வின் ஒன்று வந்து மேனுக்வின் பேசுன்னு இத்தினோண்டு சின்ன ஒரு ஸ்டாச்சு. அது வந்து ஒரு பையன் மூச்சா போகிற மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸ். யார் போனாலும் அங்கே போய் பார்க்காம வர மாட்டாங்க, அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் வர மாட்டாங்க. ஸோ இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு, அந்த ஸ்ட்ரீட்ஸில் போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். மதுரை சாம்பார் வேறு மாதிரி இருக்கும், தஞ்சாவூர் சாம்பார் வேறு மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. Small city thinking, I get why you left. Small-minded people sure know how to drink. I came to the party, I laughed at the jokes you made. I wish that I hadn't, 'cause now the joke's on me. I didn't come here just so I could watch you make a mess. I didn't come here to ugly cry in my favorite dress. So what the hell were you thinking then when you kissed your lips? Now I'm kinda glad you did, 'cause now you பிரசல் சிட்டி இந்த இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4.6 மைலில் இருக்குது. நாங்கள் ஆல்மோஸ்ட் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ நாங்கள் தங்கியிருக்க இடம் இருக்குல்ல, அந்த ஃபார்ம்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம். என்ன பிரம்மாண்டம் இல்லை, கலக்கிறாங்க இந்த பசங்க. ஒன்றும் உள்ளாரே பெல்ஜியம் என்ன பிரசல்ஸ்குள்ளார ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டி சென்டர் அது வந்து ஒரு கார் பார்க்கில் பார்க் பண்ணிட்டோம். ஏன்னா பக்கத்துலேயே எல்லாம் நடந்து போயிடலான்னு இல்லை. திருப்பி எல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இது வந்து இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபிஷ் சூப் சாப்பிட்டது. நான் மறக்க முடியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாம் கூவி விற்றுட்ருப்பாங்க பீஸாஸ் எல்லாம். ரெனி வந்து மேனக்கின் பீஸுக்கு வந்து வழி தேடிட்டுருக்கா. அங்கே பாரு, சிலை செதுக்கிட்டு இருக்கிற இந்த நாய் மாதிரி கலக்கிறாருல. பெல்ஜியம் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா மெயின் விஷயம் என்னென்னா வாஃபிள் கிடைக்கும், ஃப்ரிட்டர்ஸு, பியர். இதுதான் சுற்றி வந்தால் இது மூணு தான். அங்கே பாரு லெஃப்டில் கிராப்பா. இங்கே சைக்கிள்லாம் வாடகைக்கு எடுத்துக்கலாம். அப்படியே ஆப்பில் வந்துச்சு, எல்லாமே டப்புன்னு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸோ மேனக்கின் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த உச்சா பண்ணுற சின்ன குழந்தை, சுசு பண்ணுற ஒரு சின்ன குழந்தை பையன், அதுக்கு வந்து தான் இந்த ஊரில் நிறைய பேர் இங்கே ரொம்ப பேர் வர்றது வந்து அதை பார்க்குறதுக்கு தான். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் மட்டும் தான் ட்ரெஸ் பண்ணுவாங்களா. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இந்த முச்சா போகிற பையன் இதை பார்க்குறதுக்குன்னே எத்தனை மக்கள் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வேறு கதைகள் இருக்குது. மெயின் எப்படின்னா ஒரு கதையை நம்ம வந்து தனித்தனியாக சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ கதைகள் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நான் நிற்கிறது வந்து இப்போது மேனக்கின் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் இது டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ். அதுவும் பெல்ஜியமில் பிரசல்ஸ் வந்தீங்கன்னா இது வந்து பார்க்காம போகவே மாட்டீங்க. ஸோ என்னென்னா மூச்சா போகிற பையன் அதோ நின்று மூச்சா அடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. இந்த பையனுக்கு வந்து இப்போ ட்ரெஸ்ஸு போட்டு விட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காஸ்டியூமில் இல்லாமல் அவன் வந்து அப்படியே அம்மனக்குட்டியாக இருப்பான். இன்றைக்கி ஏன் அப்படி இருக்கான்னா, இன்றைக்கி அவன் ஸ்பெஷல் டே, ஏதோ என்ன ஸ்பெஷல் டேன்னு தெரியாது. ஈவெண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா 800 டிஃப்ரெண்ட் காஸ்டியூம் இருக்குது. அந்த மாதிரி
இப்போ 900 இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 900 காஸ்டியூம் வச்சுருக்கான். இந்த பையன் வந்து இன்றைக்கி ஏன் காஸ்டியூம் போட்டிருக்கான்னா இன்றைக்கி ஸ்பெஷல் டே. ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய சிட்டிஸ்லேருந்து அவனுக்கு கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ இந்த இதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது. அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அரக்கியை ஒரு விச்சுன்னா என்னன்னு தெரியல, ஒரு விச்சு கிளவி, அது தமிழில் அப்புறமா நம்ம என்னன்னு பார்த்துக்குவோம். ஸோ அவள் வந்து இந்த வீட்டில் தங்கியிருந்தாளா. ஸோ வெளியில் ஒரு பையன் வந்து ஒன்று கடிக்கும் போது அவள் பார்த்துட்டாளா, பார்த்துட்டு சபிச்சிட்டாளா, நீ இன்னுமே இப்படி தான் எப்போ லைஃப் லாங் ஒன்று கடிச்சிட்டே இருக்கணும்னு அப்படின்னு சொல்லும்போது இங்கே லோக்கலாக இருக்க ஒரு ஆள் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவள் உள்ளார இருக்கும்போது அந்த பையனை காப்பாற்றி ஒரு ஸ்டாச்சு இங்கே வச்சுட்டு போயிட்டாங்களாம். அவன் வெளில வந்து பார்த்துட்டு சரி இது அப்படியே நம்ம சாபம் பழிச்சிச்சின்னு அப்படியே விட்டாளா. இது ஒரு கதை. இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. என்னென்னா ரொம்ப ஐதீகமாக கதையோ. இன்னொரு விஷயம் வந்து இங்கே இருக்க ஒரு பயங்கர பணக்காரனோட குழந்தை வந்து இங்கே தொலைஞ்சு போயிட்டானா. ஸோ தொலைஞ்சு போயிட்டு அவங்க 2 நாள் ஃபுல்லாக, ஒரு நாள் ஃபுல்லாக தேடி இருக்காங்க. தேடிட்டு திருப்பி இங்கே வந்து இந்த கார்னரில் பார்த்தா ஒன்று கடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தானா. அப்புறமா கண்டுபிடிச்சாங்களா. ஸோ இன்னொரு விஷயம் வந்து இதை வந்து இவன் பேர் வந்து லிட்டில் ஜூலியனு, பெட்டிட் ஜூலியன்பாங்க, அதான் இவனோட பேர். ஸோ அதுவும் அவனோட பேரில் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ராஜா காலத்தில் டியூக் இருக்கார்ல, டியூக்கோட பையன். இன்றைக்கி என்ன ஜூன் 1 இந்த இது இருக்குது தியேட்டர் ராயல்ட்டிஸ். தியேட்டர் அது ஏதோ இங்கிலீஷ்லேயும் போடல. அதனால இன்னைக்கு அவர் போட்டிருக்காரு. ஸோ என்னென்னா ஆன் த ஒகேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் டான்ஸ் லீ பார்க் அட் த பாய்ஸ் டி லாப் கேம்பர், அதை நோக்கி அவர் இன்னைக்கு ட்ரெஸ் போட்டிருக்காரு. அதை முன்னிட்டு ஆமாம், அதை முன்னிட்டு போட்டிருக்காரு. மேனக்கின் பீஸ் பக்கத்துலேயே இருக்க சாக்லேட் கடைங்க, அதே மாதிரி சாக்லேட்டை வைக்கிறானோ. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாம் ரொம்ப பழைய காலத்து சாக்லேட். இது அங்கே 1899 பார்த்தோம், இது 1926 பண்ணியிருக்காங்க. காட்டிவாவும் இங்கே தான் பண்ணியிருக்காங்க. இது 1998, இது பரவாயில்ல, இது புதுசு. இது சாக்லேட் இதில், இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாஃபிள்ஸ் தான். வாசமே வேறு லெவலில் இருக்குது. நிறைய சாக்லேட் கடை இருந்துகிட்டே இருக்குது. நம்ம சரி ஒரு சாக்லேட் பிள்ளைற போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கு, சூடாக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சூடாக சரியான வாசமே பாருங்கள் எப்படி இருக்கு பாரு. ஓ மேசன் டாண்டி தான் இருக்கிறதுலே பயங்கர பாப்புலரான என்ன சொல்கிறதுனா
வாஃபிள் விற்கிற ஒரு கடை. ஸோ நாங்கள் இப்போ ஒரு பிரான்ச்சில் இருக்கோம். வாவ், அதான் பெல்ஜியம் பிஸ்கெட்ஸா? Small-minded people sure know how to drink. I came to the party, I laughed at the jokes she made. I wish that I hadn't, 'cause now the joke's on me. I didn't come here just so I could watch you make a mess. I didn't come here to ugly cry in my favorite dress. So what the hell were you thinking then when you kissed your lips? Now I'm kinda glad you did. Now you adore me, adore me. Go ahead now, adore me, adore me. ஸோ இங்கே பிரசல்ஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த கடை தான் சொல்கிறாங்க மெய்சன் டாண்டாய் அப்படிங்கிறாங்க. இது 1929 இன்னும் வந்து இன்னும் 2029 ஆச்சுன்னா 200 இயர்ஸ் ஆகிடும். இங்கே வந்தீங்கன்னா நல்லா குண்டாயிட்டு தான் போவீங்க மெயினாக, இல்லை சான்ஸே இல்லை. அந்த ஃப்ரைஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டா ஒரே நாள் என்ன ஃப்ளேவர்ல வாஃபில் வந்து அப்படியே இது அப்படியே மெல்ட் ஆகுது. அதில் மேலே இருக்க சாக்லேட்டு, அந்த பிஸ்கட்ஸு, ஸ்ட்ராபெரி. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே சாப்பிட்றதுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா பக்கத்துலேயே குதிரை வண்டி போகும். குதிரை வண்டி அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே போகலாம், சூப்பராகும். அப்படியே எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஃபைனலாக இது முடிஞ்ச கடைசியாக யார்? ஆஹா, அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்படியே வாயில் வச்சிருந்தாலே அப்படியே வலிக்கிட்டு போகுது, அப்படியே மெல்ட் ஆகிடுது. வேறு மாதிரின்னு சொல்லக்கூடாது, சூப்பரான டேஸ்ட். இது இப்படி பண்ணால் லக்கா, நல்ல லக்கி சாமுங்கிறாங்க. ஸோ வரவங்க எல்லாருமே இது பண்ணுறாங்க. நானும் பண்ணிக்கிறேன். இந்த பிடிச்சிக்கோ, இந்த எனக்கு வந்து சேனல் வந்து வரவங்களாம் வந்து பார்த்துட்டு மட்டும் போகக்கூடாது, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணணும். எங்களுக்கு வந்து நல்ல அது மட்டும் இல்லை, ரொம்ப கம்மியாக கேட்டடா. இது எல்லாமே இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் கொடுங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும். ஃபுல் ஸ்கொயரில் வந்துட்டோம் அப்படியே உள்ளார. இதுதான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது மொதல் விலாக் இங்கே தான் ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் திருப்பி அதே இடத்துக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு விலாக் ஆரம்பித்தது பிள்ளையார் சொல்லி இங்கே தான் போட்டோம். ரொம்ப எடுக்கலை, எப்படி விலாக் எடுக்கணும்னு தெரியாதுல்ல இப்போது, அந்த மாதிரி. 1 2 பயமா இருக்குடா. Little, I have not done this, right? First time I'm doing it. பசங்களை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இது. இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து எல்லா இடத்துலையும் விட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு இப்படியே சுற்றலாம், அப்படியே சுற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த எங்கே முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆப்லேயே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ
ஏய் இந்த தொப்பி ஷாப் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? பயங்கர எக்ஸ்பென்சிவ் இந்த தொப்பி ஷாப். பாரு ஒரு தொப்பியில் 80 யூரோ ஒரு தொப்பி. தொப்பிலாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ்டா. ஒரு தொப்பி எவ்வளோ தெரியுமா? 80 யூரோ. அந்த தொப்பிலாம் பாரு, அங்கே பாரு எவ்வளோ நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. நல்லா பயங்கரதோ. சரியா இருக்குல்ல இடங்கள்? இது இருக்கு பாரு, ஷாங்காயின்னு இருக்கு. போகணுமா? சைனீஸ் சாப்பிடுவோமா? ரொம்ப நாள் ஆச்சு. வியட்நாமீஸ் சாப்பிட்டே ஆகணும்னு உள்ளார இறங்கியிருக்கா. யார் நம்பாது? யாரு? இந்த எபிசோடை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடு சூப்பரான சர்ப்ரைஸோடு வருது, காத்துருங்க. நம்ம தங்கியிருந்த வீடை ஃபுல்லாக, அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய்.